ஹரியான ராமனே என்று சொல்லலாம், ராமனான ஹரியே என்று சொல்லலாம். ரெண்டு காரியம் ஒருத்தர் பண்ணணும். அந்த ரெண்டு காரியத்துக்குள்ள எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது பிரதானம், எது முதல்? ஆபத்துக்களை போக்குவது முதலா, சம்பத்துகளை தருவது முதலா? இந்த ரெண்டை நம்மளே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இந்த கட்டம்லாம் நீங்கினாதான் அந்த நல்லது கிடைக்கும் என்று சொல்ல போகிறீர்களா? நல்லது கிடைக்கிறதா முக்கியம், அதற்கு முன்பாக கட்டங்களை போக்குகிறார்னு சொல்ல போகிறீரா? ரெண்டு விதமாவும் சொல்லி பார்க்கலாம். அவருக்கு தீமகளை போக்குறதா முக்கியம், தீமை போயிடுத்துன்னா தானே நன்மகள் கிடைச்சிடும். இப்படியும் இருக்கலாம், நன்மகள் கிடைக்கலாம், ஆனா இந்த தீமை போறது மட்டும் முக்கியம் இல்லை. தீமை போயிடும், போன அப்புறம் நான் நன்னா படிச்சு முடிக்கணும், புத்தியே இல்லாத தெரிஞ்சுட்டு இருந்தேன், புத்தி எல்லாம் இப்ப நன்னா வந்துடுத்து, அப்புறம் வேலை கிடைக்கணுமே சுவாமி, எனக்கு இருக்கிற அஜ்ஞானம் போச்சுன்னா மட்டும் போருமா, வேலை கிடைக்கணுமே. அப்ப அந்த நன்மை கிடைக்கிறது தான் முக்கியம், தீமை கிடைக்கிறது அமுக்கியம். அது முக்கியம் இல்லை. என்னதான் நன்மை கிடைச்சாலும் தீமை இருக்கிற வரைக்கும் நன்மை எப்படி கிடைக்கும்? அதனால தீமை போவதுதான் முக்கியம், போனா தானே நன்மை கிடைத்து விட போகிறது. இதையும் முக்கியமா சொல்லலாம், அதையும் முக்கியமா சொல்லலாம். அப்படின்னா இந்த ரெண்டு சொற்களும் என்னன்னாகும்? ஹரியாக இருக்கிறார், ஆபத்துகளை போக்குகிறார், ராமனா இருக்கிறதா முக்கியம், ஆனா அதுக்காக ஹரியா இருக்கார். அப்படின்னா இது அப்பிரதானமா ஆயிடும். ஹரியா இருக்கிறதா முக்கியம், ஹரியா இருந்தா தான் ராமனா கொடுக்க முடியும். இப்படி முன்னும் பின்னும் மாத்தி சொல்லினால் எதற்கு முக்கியத்துவம்ங்கிறது கிடைக்கும்.